அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமேட்டரா ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் பார்த்துட்டு வரோம். அதில் முக்கியமான ப்ராப்ளம் ரெகுலராக ஒரு ப்ராப்ளம் இந்த டைப்பில் ஒன்று கேட்டுருவாங்க. ஸோ இது வந்து லீனியர் அல்ஜிப்ரால வந்து 4.75 மார்க் வந்து சொல்லியா நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னதை பார்த்துடலாம். லெட் வி பி ஏ ரியல் வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் த ரியல் பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள் வித் டிகிரி லெஸ் than or equal to 10 சொல்லிட்டாங்க. இன்க்ளூடிங் த ஜீரோ பாலினாமியல். ஸோ இதுக்குள்ள ஜீரோ பாலினாமியலும் இருக்கும். ஏன்னா இது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இல்லைங்களா. ஸோ ஜீரோ எலமெண்ட்டும் உள்ள கண்டிப்பாக இருந்தாகணும். ஸோ ஒரு பாலினாமியல் ஸ்பேஸில் 10th டிகிரி வரைக்கும் இருக்கிற எல்லா பாலினாமியலும் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் பாலினாமியல், லீனியர் பாலினாமியல், குவாட்ராடிக் பாலினாமியல், கியூபிக் பாலினாமியல், அது போல் எல்லா ஆர்டரும் இருக்கிற எல்லா பாலினாமியலும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அண்ட் டி இஸ் அ மேப் ஃப்ரம் வி டு வி, அந்த வி மேலே ஆக்ட் பண்ணுறாங்க. பி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன்ட் பை டி ஆஃப் பி ஈக்குவல் டு பி டேஷ் வேர் பி டேஷ் எடுத்து டெரிவேட்டிவ் ஆஃப் பின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே பின்றது ஒரு பாலினாமியல் இன் வி, விலேருந்து ஒரு பி எடுக்கிறீங்க, அது ஒரு பாலினாமியல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணால் அது என்ன ஆயிடுச்சு, டெரிவேட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. செக் பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக ஒரு லீனியர் மேப்பாக தான் இருக்கும். ஓகே, டெரிவேட்டிவ் வந்து ஒரு லீனியர் மேப். அடுத்து வேர் பி டேஷ் எடுத்து டெரிவேட்டிவ் ஆஃப் பி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ரேங்க் ஆஃப் டி வந்து 10ன்றாங்க, டிட்டர்மெண்ட் ஆஃப் டி வந்து 0ன்னு சொல்கிறாங்க, ட்ரேஸ் ஆஃப் டி பார்த்தீங்கன்னா 0, ஆல் த ஈக்குவல் வேல்யூஸ் ஆஃப் டி ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதும் போது அதனுடைய ரேங்க் வந்து 10 வருமானு சொல்லி கேட்குறாங்க. அஸ் வெல் அஸ் அதே போல் டிட்டர்மெண்ட் வந்து 0 சொல்லி கேட்குறாங்க, ட்ரேஸ் வந்து 0 ஆகுமா, எல்லா ஈக்குவல் வேல்யூவே 0 தான் இருக்குமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆல் த ஈக்குவல் வேல்யூஸ் ஆஃப் 0னா நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் இல்லைங்களா, அது நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸோட ஈக்குவல் வேல்யூஸ் 0னா டிட்டர்மெண்ட் கண்டிப்பாக என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஃபுல் ரேங்க் வந்து 10 வருமா, அப்புறம் ட்ரேஸ் வந்து 0 வருமானதை நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இது வந்து ஒரு ரியல் வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் அ ரியல் பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டாங்க வித் டிகிரி லெஸ் than or equal to 10 சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டிகிரி 3க்கு எடுத்துக்கிறேன். இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இதனுடைய பேசிஸ் எலமெண்ட் வந்து எப்படி எடுத்துப்போனா v equal to spanned by v equal to span of, சும்மா ஒரு 3 டைமென்ஷனலுக்கு கம்மி பண்ணிவிட்டு மற்ற ஆப்ஷன்லாம் செக் பண்ணிக்கலாம். 1 x x ஸ்கொயர். ஸோ இந்த டைமென்ஷன் ஆஃப் v பார்த்தீங்க அப்படின்னா 3, டைமென்ஷன் ஆஃப் v பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 3. ஓகே, ஸோ டிகிரி 2 பாலினாமியல் வரைக்கும் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பேசிஸ் எலமெண்ட் 1, பேசிஸ் எலமெண்ட் எக்ஸ், பேசிஸ் எலமெண்ட் எக்ஸ் ஸ்கொயர், இதை வச்சு நம்ம டிகிரி 2 பாலினாமியலை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். கலெக்ஷன் ஆஃப் ஆல் டிகிரி 2 பாலினாமியல் வந்து இந்த பேசிஸ் எலமெண்ட் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இதில் 0 பாலினாமியல் இருக்கும், அதுக்கப்புறம் லீனியர் பாலினாமியல், டிகிரி 2 பாலினாமியல் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டைமென்ஷன் ஆஃப் வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3. ஓகே, ஸோ டிகிரி வந்து இங்கே 2 தான், ஆனால் டைமென்ஷன் வந்து நம்மளுக்கு 3. அதே போல் இந்த ஸ்பேஸ் பொறுத்தளவுக்கு என்னென்னா பாலினாமியல் டிகிரி ஆஃப் பாலினாமியல் 10ன்றதால டைமென்ஷன் வந்து கண்டிப்பாக 11. கரெக்டுங்களா. இப்போது உங்களுக்கு வந்து ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் இப்போ நீங்கள் எழுதி பாருங்களேன். இதனுடைய v equal to span of 1, x, x square, x cube, x power 4, x power 5, x power 6, x power 7, x power 8, x power 9, x power 10. ஸோ இதில் எவ்வளோ பேசிஸ் எலமெண்ட் இருக்குன்னா, இது வரைக்கும் ஒரு 10 எக்ஸ்ட்ரா இதில் ஒரு 1, அப்போ 10 + 1 நமக்கு அது 11 பேசிஸ் எலமெண்ட் இருக்குது. அப்போ டைமென்ஷன் ஆஃப் வி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11. ஓகே, எப்போது டிகிரி 10க்கு போகும்போது நான் அவ்வளோ பெரிய மேட்ரிக்ஸ் நான் எழுதணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டிகிரி 2 பாலினாமியல் வரைக்கும் எடுத்து பேஸ் எலமெண்ட் 3 எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன், ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன். கவனிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு பாலினாமியல் 1 கான்ஸ்டன்ட் பாலினாமியல் எடுப்போம். அப்போ டி ஆஃப் 1 போட்டு பார்ப்போம். டி ஆஃப் 1 சப்ஸ்டிட் பண்ணலாம். டி ஆஃப் 1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பாலினாமியல் டெரிவேட்டிவ் பார்க்கணும் 0. ஸோ இந்த பேஸ் எலமெண்ட்டாக எழுதணும் 0 × 1, 0 × x, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0.x ஸ்கொயர். கரெக்டாக. ஸோ அப்போது இதுக்கு கரஸ்பாண்டிங்கான மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நீங்கள் காலம் வெக்டராக எழுதிக்கணும் 0 0 0. இப்போ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் நமக்கு. கரெக்டுங்களா. நெக்ஸ்ட் அடுத்து என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். எக்ஸ் பாலினாமியல் உள்ள கொடுக்குறோம். இப்போ டி ஆஃப் 1 முடிச்சாச்சு, டி ஆஃப் எக்ஸ் போடுறோம். அடுத்து பி, இதான் பி, ஆக்சுவலாக இதான் பி வேரியண்ட். பி வந்து கான்ஸ்டன்ட் போட்டு 0 கிடையாது. அடுத்து பி எக்ஸ் கொடுக்குறீங்க. எக்ஸோடைய டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த 1 எப்படி எடுத்துக்கலாம்னா 1.1 0.x 0.x ஸ்கொயர். கரெக்டுங்களா. 1 எலமெண்ட்டை இந்த எலமெண்ட்டோட பேஸ் எலமெண்ட் எழுதும்போது ஸ்கேலார்ஸ் பார்த்தீங்கன்னா 1 0 0, இது எல்லாமே ஸ்கேலார்ஸ், அதெல்லாம் வெக்டார். 1x x ஸ்கொயர்லாம் வெக்டார். அப்போ நான் ஆகும் 1 0 0. ஸ்கேலாரை வந்து நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணி காலம் வெக்டராக எழுதிக்கணும். அடுத்து டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பார்க்கலாமா. எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்குது பாருங்கள், சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் போடுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா 2x. ஸோ 0.1 2.x 0.x ஸ்கொயர். கரெக்டுங்களா. அப்போது இந்த ஸ்கேலார் பார்த்தீங்க அப்படின்னா 0 2 0. அப்போது 3x3 மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே,
இப்போது டிகிரி 2 வரைக்கும் நீங்கள் பாலினாமியலை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. டிகிரி 2 பாலினாமியல் வரைக்கும் நீங்கள் எடுத்திருக்கீங்க. கரெக்டாக டிகிரி 2 பாலினாமியல் எடுத்திருக்கீங்க. இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் பாருங்கள் 2. ஸோ ரேங்க் ஆஃப் டி பார்த்தீங்க அப்படின்னா 2. கரெக்டாக நான் ஜீரோ வெக்டார்ஸ் பார்க்குறீங்க. ரோ எக்லான் ஃபார்மேட்டில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ வெக்டார்ஸ் வந்து 2 வருது. நான் ஜீரோ ரோஸ் இன் ரோ எக்லான் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 2 வருது. அப்போது டிகிரி 2 பாலினாமியல் எடுத்தீங்கன்னா ரேங்க் வந்து 2 கிடைக்குது. அப்போது டிகிரி 10 பாலினாமியல் எடுத்தீங்கன்னா ரேங்க் கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஒன்று முடிஞ்சிடுச்சா? ஃபைன். அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ரேங்க் பார்க்க போறோம். சரி, ரேங்க் முடிச்சாச்சு. அடுத்து வந்து டிட்டர்மினன்ட் பார்க்கலாம். டிட்டர்மினன்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ஏகன் வேல்யூ சொல்லிடலாமா? ஏகன் வேல்யூ சொல்லுங்க பார்ப்போம். ஏகன் வேல்யூன்னு ஸோ மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். 0 0 0 1 0 0 0 2 0. ஓகே, இதான் நமக்கு கிடைச்ச மேட்ரிக்ஸ். ஸோ ட்ரேஸ் வந்து சம் ஆஃப் டயகனல் என்ட்ரிஸ் தான். ஸோ ட்ரேஸ் வந்து 0 கரெக்ட் ஆயிடுச்சு. டிட்டர்மினன்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ வந்து எது லோவர் ட்ரையாங்குலர் அப்பர் ட்ரையாங்குலர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டயகனல் என்ட்ரிஸ் தான் ஐகன் வேல்யூஸ். ஸோ ஐகன் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 0 0. ஸோ டிட்டர்மினன்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிடும். ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் போட்டிங்கன்னா மொத்தமும் 0. அப்போ டிட்டர்மினன்ட் 0, ட்ரேஸ் 0, ஆல் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் 0, ரேங்க் வந்து 10. எல்லாமே கரெக்ட். புரியுதுங்களா? ரொம்ப சாதாரண கொஷின், அசால்ட் பண்ணிடலாம். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம். சிஎஸ்ஆர் எக்ஸாம்லாம் ஒரு பெரிய லெவல் நல்லா ஜீனியஸ் தான் பாஸ் பண்ணுவாங்க, கிடையவே கிடையாது. கான்செப்ட் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸாமே கிடையாது. அது அப்போ பண்ணிட்டு அதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து என்னோட டெஸ்ட் பேட்சில் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் என்னுடைய டெஸ்ட் பேட்ச் நல்லா பார்த்துட்டிங்கன்னா நீங்களே சிஎஸ்ஆர் கொஷின் எடுத்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நான் ரெகுலராக எல்லா சிஎஸ்ஆர் ப்ராப்ளத்தையும் போட போகிறேன். ஒரு ப்ராப்ளத்தை விடுறது கிடையாது. ஸோ ஒரு டெஸ்ட் கொஷின் நடந்திருக்கு, ஒரு சிஎஸ்ஆர் டெஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னா அந்த கொஷினில் இருக்கிற பார்ட் ஏ தவிர பார்ட் பி, பார்ட் சி வித்தவுட் ஆப்ஷன் கொஷின்ஸ் எல்லாத்தையும் மொத்தத்தையும் சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது சிஎஸ்ஆர் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்னென்னா பார்ட் பியில் எவ்வளோ கொஷின்ஸ் எழுதணும் அப்படின்றத சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ரியல் அனாலிசிஸ், சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ரியல் அனாலிசிஸ் டெஸ்ட் போட்டுட்டு வரேன். இது காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் கொஷின். இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸோ நான் என்ன பொறுத்தளவுக்கு அப்படின்னா சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா பார்ட்டியே தொடவே மாட்டேன். ஸோ பார்ட்டியே நான் தொடவே மாட்டேன். ஆனால் இதில் நீங்கள் வந்து 5 கொஷின் அடிக்கணும். ஒரு கொஷினுக்கு வந்து 2 மார்க். ஓகே, அப்போ 30 மார்க் இதில் வந்துடுது. ஓகே, ஒரு கொஷினுக்கு எவ்வளோ? 2 மார்க்கு, 30 மார்க். ஆனால் பார்ட்டியே நான் தொட மாட்டேன். எனக்கு பார்ட்டியே எழுத வராது. எனக்கு வந்து உண்மையே ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கு ஆப்டிடியூட் தெரியாது. ஓகே, தெரிஞ்சாலும் அதை நான் தொட மாட்டேன். எனக்கு பார்ட்டியே தேவை கிடையாது. நான் மேஜருக்கு வரேன், பார்ட் பி வரேன். ஸோ பார்ட் பிக்கு வர வச்சு நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பார்ட் பியில் வந்து மொத்தமாக 25 கொஷின் அட்டன் பண்ணணும். ஒரு கொஷினுக்கு 3 மார்க். இப்போ மொத்தமாக 75 மார்க். ஸோ 75 மார்க் வந்து எதில் வாங்கிடலாம்? பார்ட் பியில் மட்டும் வாங்கிடலாம். ஸோ இதில் வந்து நெகட்டிவ் கொஷினுக்கு 0.75 மார்க் கட் ஆகிடும். ஓகே, 25 கொஷினுக்கு நீங்கள் எழுதணும். ஒரு கொஷினுக்கு 3 மார்க்கு, டோட்டலாக 75 மார்க்கு பார்ட் பி. ஸோ 25 கொஷின் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, ஆனால் இதில் மொத்தமாக 40 கொஷின் கொடுத்துருவாங்க. 40 கொஷின் கொடுத்துட்டு 25 மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ஓகே, ஸோ அப்போது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அந்த சாய்ஸ் கூட விடக்கூடாது. அந்த 40 கொஷின் நான் வீடியோ கொடுக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள், பார்ட் பியில் 25க்கு ஒரு 20 மார்க், 20 கொஷின் கரெக்டாக போடணும். தப்பு இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் எவ்வளோ? 60 மார்க் கையில் வந்துருச்சு. அட்டன் பண்ணுற கொஷின் கரெக்டாக இருக்கணும். அது நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இது பார்ட் பி. இப்போ பார்ட் சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா மொத்தமாக 20 கொஷினாக நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஒரு கொஷினுக்கு 4.75 மார்க். ஓகே, அப்போது இதுவே உங்களுக்கு எவ்வளோ ஆகிடுது பாருங்கள். ஒரு 90 மார்க், 95 மார்க் கிட்ட ஓடி வந்துடுதா? ஓகே, அப்போது நீங்கள் வந்து ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த பார்ட் சியும் பார்ட் பியும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே சிஎஸ்ஆர் பாஸ். அப்போது இது ரெண்டுமே நம்மளுக்கு மேஜர். பார்ட் ஏவும் சரி, பார்ட் ஏ வந்து நான் மேஜர். நமக்கு வந்து ஒரு அதுவும் நம்ம சப்ஜெக்ட் தான். பட் இது வந்து இது வந்து என்னென்னா ஆப்டிடியூட் டைப்பு. ஸோ இந்த ஆப்டிடியூட் டைப்பை நான் தொட மாட்டேன். எனக்கு அது தேவை கிடையாது. நான் எழுதவும் மாட்டேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் எழுதுங்க. ஒரு 2 3 மார்க் 4 மார்க் நம்மளுக்கு கிடைக்கும். அது பிரச்சனை கிடையாது. பட் அது தேவையில்ல. அதை எழுதி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நிறைய ஸ்டேட்மெண்ட் லென்த்தியாக படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு அது தேவையே கிடையாது. நமக்கு மேஜர் தெரியும், மேஜர் கொஷின்ஸை சால்வ் பண்ண தெரியும். அப்படின்னும் போது மேஜருக்கு போயிடணும். அப்போ பார்ட் பி, பார்ட் சி தான் நமக்கு டார்கெட்டு. ஸோ பார்ட் பியில் வந்து நம்ம எவ்வளோ கொஷின் எழுதணும்? 25 கொஷின். நீங்கள் எவ்வளோ டார்கெட் பண்ணால் போதும்? 20 கொஷின் டார்கெட் பண்ணால் போதும். ஒரு கொஷினுக்கு 3 மார்க்கு. நீங்கள் என்ன பண்ணிடலாம்? அதில் 60 மார்க் வாங்கிடலாம். இப்போ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் சிக்கு வரீங்க அப்படின்னா பார்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாகவே 20 கொஷின் தான் அட்டன் பண்ணணும். ஒரு கொஷினுக்கு 4.75 மார்க். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95 மார்க் கிட்ட விடுங்க. அப்போ 95 ஒரு 60 எவ்வளோ வச்சு பாருங்கள்? 155 மார்க். நீங்கள் என்ன பண்ண வேணும்? இந்த 25 நீங்கள் அடிக்க வேணாம். பார்ட் சியில் 10 அடிச்சா போதும்.
அப்போ என்னாச்சு 47.5 வந்துடுதா, இது ஒரு 60 எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள், 5 7 10. ஸோ 107.4 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோதாங்க எக்ஸாமு. சாதாரணமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். சிஎஸ்ஆர்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இதை வந்து பெரிய லெவலு, இதுக்குன்னு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு போட்டு அதை நம்ம வந்து சீன் காட்ட வேணாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து உங்கள் ஃப்யூச்சரை அடுத்தடுத்து டெவலப் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸாம் விட்டுறாதீங்க, சாவர வரைக்கும் எழுதுங்க. அதுதான் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கணும். ஓகே, விடவே கூடாது. ஸோ ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸாமை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது, எழுதிக்கிட்டே இருக்கணும். சும்மா ஜாலிக்காக போய் எழுதிட்டு வரணும். ஓகே, ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் காலேஜ் டிஆர்பிக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். இமீடியட்டாக என்னோட டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ காலேஜ் டிஆர்பிக்கு மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்லெட்டை ப்ரொவைட் பண்ணுறேன். இமீடியட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து ஆல்டர்னேட் டேஸில் வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேறு லெவலில் தரமாக இருக்கும். நீங்கள் படிக்கிற ஸ்டாண்டர்ட் புக் ஆத்தர்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். அது நீங்கள் வந்து தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். நீங்களாக கேட்பீங்களான்னா கிடையாது, கான்செப்ட் வைஸ் கொஷினை தாண்டாது அப்படின்ற அளவுக்கு சிலபஸ் வைஸில் என்னவோ அதுதான் கொஷின் செட்டிங்காக கேட்பேன். அடுத்து யூஜிடிஆர்பிக்கு எம்சிக்யூ புக்லெட் வந்து இன்றைக்கி ரெடியாகுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 2500 ப்ராப்ளம் அந்த புக்லெட்டில் இருக்கும். ஸோ அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.